நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. பட்டணத்தில் மகிழ்ச்சி. இன்றைய வேதாகம பகுதி நீதிமொழிகள் 11:1-11 வரையுள்ள வசனங்கள். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். அகந்தை வந்தால் லட்சையும் வரும். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். துன்மார்க்கன் மரிக்கும்போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப் போகும். நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும், துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். குறிப்பு வசனம்: நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும். 2024 உலக T20 கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவும் தென் ஆப்பிரிக்காவும் மோதியபோது கிரிக்கெட் வரலாற்றில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட உலகக்கோப்பை போட்டிகளில் ஒன்று என்று பலர் சொல்லும் நம்ப முடியாத போட்டியாக இருந்தது. தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியாவின் 2வது T20 உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு நாடே கொண்டாட்டத்தில் வெடித்தது. மும்பை, டெல்லி, ஹைதராபாத் மற்றும் பிற நகரங்களில் லட்சக்கணக்கான கிரிக்கெட் ரசிகர்கள் நிரம்பி வழிந்தனர். பல நகரங்கள் மூவர்ண கொடிகளால் நிறைந்த காட்சியை ஒரு விண்ணிலிருந்து காணும்போது அது மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாய் இருந்தது. மகிழ்ச்சியின் வெடிப்பில் சிகரமே அதிர்ந்தது போல் இருந்தது. மகிழ்ச்சி எப்பொழுதும் ஓர் அற்புதமான பரிசு. ஒரு நகரமும் அதிலுள்ள மக்களும் நீடித்த மகிழ்ச்சியை எவ்விதம் அனுபவிக்க கூடும் என்று நீதிமொழிகள் விவரிக்கிறது. நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும் என்று நீதிமொழிகள் கூறுகிறது. மனுஷீகத்தை குறித்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படி வாழ்கிறவர்கள் சமூகத்தில் நல்ல பாதிப்பை ஏற்படுத்துகின்றனர். அவ்வாறு செய்யும்போது தேவனுடைய நீதி ஆளுகை செய்கிறது என்கிற நற்செய்தியை மக்கள் பெறுகின்றனர். பேராசை குறைகிறது, ஏழைகளுக்கு ஆதரவு கிடைக்கிறது, ஒடுக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய திட்டத்திற்கேற்ற வாழ்க்கை முறை செழித்தோங்குகிறதோ அப்போது நகரத்தில் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் தங்கும். நாம் தேவனுடைய வழிகளை உண்மையாக பின்பற்றினால் அதன் விளைவு அனைவருக்கும் நன்மை அளிப்பதாய் இருக்கும். நாம் வாழும் முறை நம்மை சுற்றியுள்ள சமூகத்தை சிறப்பாகவும் முழுமையாகவும் மாற்றும். உலகை பண்படுத்துவதற்கான தெய்வீக முயற்சியில் ஒரு அங்கத்தினராய் செயல்படுவதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். நகரத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வர அவர் நம்மை அழைக்கிறார். உங்கள் நகரத்தில் மகிழ்ச்சியின் தேவையை நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள்? தேவனுடைய தெய்வீக மகிழ்ச்சியை நீங்கள் எவ்வாறு அங்கு கொண்டு வர முடியும்? அன்புள்ள தேவனே, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவதில் உம்மோடு இணைந்து செயல்பட எனக்கு உதவி செய்யும்.